மிதுன ராசி ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி. புதனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. பேசுறதுல ரொம்ப திறமைசாலிங்க. அந்த டாபிக் தான் பேசுவோம், இந்த டாபிக் தான் பேசுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எந்த டாபிக் கொடுத்தீங்கனாலும் அதை பற்றி ஒரு மணி நேரமாவது பேசுவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நபர்கள். ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு அதிகம். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே எமோஷன் ஆக மாட்டாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஏற்ற இறக்கமாக பேசணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேகமான சிந்தனையுடைய நபர்கள் அப்படின்னு கூட இந்த மிதுன ராசி நபர்களை சொல்லலாம். ஒரு சில விஷயத்த சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. புதிய விஷயங்களை ரொம்ப எளிமையாக கற்றுக்குவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும். ஏன்னா புதன அதிபதியாக கொண்டவங்க இல்லையா. ஏன்னா அறிவுக்காரகனே அதிபதியாக இருக்கிறதுனால எதையுமே சீக்கிரம் கற்றுக்குவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களுடைய மனதை மாற்ற அளவுக்கு பேசக்கூடியவங்க நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான முடிவு எடுப்பாங்க. அதை மற்றவங்களும் இவங்களுடைய முடிவுக்கு ஒத்துக்கணுங்கிற மாதிரி பேசுவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல. ரொம்ப ஈஸியாக இவங்க நிறைய நண்பர்களை பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி 1-2 நாளையிலேயே இவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மற்றவங்ககிட்ட பேசியே ஒரு சில காரியங்கள்லாம் சாதிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும். அந்த மாதிரி பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோச்சிக்காதீங்க. பொதுவாக நீங்கள் பேசியே சாதிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சமுதாயத்தில் எல்லா விஷயத்தையுமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மிதுன ராசி என்பர்களை தான். இவங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி, பல டாப்பிக்கை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இவங்க மல்டி டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஐடியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய செய்வாங்க. உணர்ச்சிகளை ரொம்ப லேசாக எடுத்துக்குவாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக யோசிப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய சீரியஸ்னஸ் புரியாமல் ஒரு சில இடத்துல கொஞ்சம் விளையாட்டாக பேசக்கூடியவங்களும் இந்த மிதுன ராசி என்பர்களாக இருப்பாங்க. இது உங்களுடைய பலவீனமாக கூட இருக்கலாம். சில விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு சில திங்கிங்கை ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீண்ட நேரம் அதை யோசிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதே மைண்டில் இவங்க இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே கவனம் வேறு பக்கம் திரும்பிடும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே சில சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது உங்களுடைய பலவீனமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு பிடித்த விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். சோசியல் மீடியாவில் ரொம்ப நேரம் பேசுகிறது, பல விதமான டாபிக் பற்றி பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டு கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். புதுசாக ஒரு சில விஷயங்கள் செய்கிறது, புதுசாக ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இறங்குவாங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபேன் ஆக்டிவேட்ஸ் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நிறைய ஃபேன் உங்களுக்கு இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும். இவங்க பேசும்போதே ஒரு சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா எப்படா அப்படி பேசுகிற அப்படின்னு கூட இவங்களுடைய நண்பர்கள் பார்த்து இவங்ககிட்ட கேட்பாங்க. எப்படா எந்த டாபிக் கொடுத்தாலும் இவ்வளோ நேரம் பேசுறியே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மிதுன ராசி நபர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ஃபேனாகவும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. நிறைய விஷயங்களை இவங்ககிட்ட கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அதேமாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கூடியவங்கள இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்காது. நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்கள இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப புத்திசாலி
புத்திசாலித்தனமான ஒரு ராசி, ரொம்ப கலகலப்பான ஒரு ராசி. சோசியலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாவே போதும், நமக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப கலகலப்பாக எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக மற்றவங்ககிட்ட மிங்கிள் ஆகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களை பற்றி சொல்லணுன்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, ஒரு சில இடைஞ்சல்களும் இருக்குது, ஒரு சில பலவீனங்களும் இருக்குது. அதை பற்றியும் சில விஷயங்களை நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரியரில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அதுவும் நல்ல மாற்றமாக இருக்கும். முன்னேற்றத்துக்கான எல்லா வழியுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்குலாம் சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் ப்ரொஃபஷனல் தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசியூம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, ஆனால் போயிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அதனால் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்க போது. குறிப்பாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ஆக போது. குறிப்பாக பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள்லாம் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய க்ரோத் அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு கூட நல்ல இன்கம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வெளிநாடு வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டில் இருந்து ஒரு சில ஆர்டர்கள்லாம் கிடைக்கணும், வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் இருக்குது. வெளிநாடு மூலிமா செய்கிற பிஸ்னஸ்லேயும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மீடியா துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண வரவு எப்படி இருக்கும், ஃபினான்சியலாக நான் நல்லா இருந்தால் தானே முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஃபினான்சியலாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். டக்குன்னு முன்னேற முடியாது, மெதுவாக முன்னேறதுக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சைடில் இன்னொரு இன்கம் கிடைக்கும். நீங்களே பார்ட் டைமாக ஏதாவது வேலை செய்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் கூட உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தருவாங்க. அதன் மூலிமா இன்னும் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, அது கட்டுறதுக்கான யோகம் இல்லாமல் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கட்டக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக ஒரு வாகனம் வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சேவிங்கும் அதிகமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்னெசரியாக ஒரு சில விஷயங்களை ஷாப்பிங் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் கொண்டுட்டு போவீங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேமிலி சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் பர்ஃபெக்டாக கிடைக்கும். வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக வீட்டில் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். வீட்டுக்குள்ளேயே கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உறவுங்கிட்ட இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சு சென்ற ஒரு உறவு கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டும். வீட்டில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சில யோசனைகள்லாம்
வீட்டில் இருக்கிறவங்க மற்ற உறவுகள் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய யோசனையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள ஒரு சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு உங்ககிட்ட குறை சொல்லிட்டு விலகி இருந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் தேடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் காதல் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த காதலியவே கரம்பிடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக முடிவு எடுப்பீங்க பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் கொஞ்சம் முடிவு எடுப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த குழப்பமான மனநிலையிலையும் கான்ஃபிடெண்ட்டாக இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல நிற்பீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல வரன் அமையும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரையிலும் ஒரு சிலர்லாம் படித்து முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மீடியா துறை, ஐடி சார்ந்த துறையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில், லாங்குவேஜ் சம்மந்தமான தொழில், கம்யூனிகேஷன் தொழில், இந்த மாதிரி தொழில்கள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்கிங் போங்க, மெடிசன் கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க, மொபைல் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கரியர் க்ரோத் என்னவோ அதற்காக திட்டமிடுதலில் இந்த காலகட்டத்தில் பர்ஃபெக்டாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா வியாழக்கிழமையில் கடலை பருப்பை தானமாக வாங்கி கொடுங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. குருவுக்குரிய காயத்ரி மந்திரங்களை ஜபிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து